வணக்கம் கதிரேசன் சார். வாடா வாழைப்பழம், என்ன ஓட்டு கேட்க வர்ற மாதிரியே வர்ற? அது தமிழ் பண்பாடு இல்லையா? என்ன பாடோ போ. ஏன்டா பண்ணி மாதிரி உருமுற? ஏன் அடுத்து என்ன கல்லா மாதிரி முடிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, என் பேனா வச்சிருந்தேன், அது உங்க கையில. அப்ப பேனா திருடுறேன் நானு? பொல்லாத பேனா இவர் பேனா. வத்தி குச்சி மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது பேனா வாடா, இது சொரியறதுக்கு தான் லாய்க்கு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அது சரஸ்வதி. சரஸ்வதியா? சரஸ்வதி பொம்பளை சாமிடா, அது கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கோம், இது வீணையா வச்சுக்கிட்டு இருக்க. பொல்லாத பேனா. ஐயோ நான் என்ன கேட்டுட்டேன்? அவர் கோச்சிட்டு போறாரு. ஐயோ அவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஊர்லயே சம்சாரம் இல்லையே. ஏன் அழுவுற? வா கபாலி வா, நீயே இந்த நியாயத்தை சொல்லு. என் பேனாவை கதிரேசன் சார் எடுத்து வச்சிருந்தாரு, அதை கேட்டதுக்கு கோபத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. நான் அவர் மனசை புண்படுத்திட்டானா? சொல்லு கபாலி சொல்லு. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். சபாபதி, மிஸ்டர் சபாபதி. சார் என்னையா உலகத்தையே மறந்து சிந்தனையில இருக்கிற? சிந்திச்சா உனக்கு தலை வலிக்குமே. வேதனை சார். வேதனையா? என்ன சொல்ற? இது என்ன சார்? ஏன் உனக்கு தெரியாத? பேனா சார். நான் என்ன கடப்பார என்ன சொல்றேன்? இந்த பேனாவை கதிரேசன் சார் எடுத்து முதுகு சுரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இத கேட்டதுக்கு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு. அவர் மனசை நான் புண்படுத்திட்டேன், அதுதான் சார் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ஆமா, அவனுக்கு அரிச்சதுன்னா அவன் ஓன் பேனா எடுத்து சொரியணும். அவன் பேனா என்னாச்சு? ஒண்ணு செய்யறேன், இனிமே ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்னொரு பேனா எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ண சொல்றேன். எழுதுறதுக்கு ஒண்ணு, சொரியறதுக்கு ஒண்ணு வச்சுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. சார் அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது பாவம் இல்லையா சார்? மிஸ்டர் பிளடி சபாபதி, ஏன் அப்படி கழுத்து திறக்கிற? உனக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கிறது வேலை செய்யத்தான், கவலைப்படுறதுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனா? யார் நீ? யார பார்க்கணும்? நான் முதலாளியை பார்க்கணும். முதலாளிய பார்க்கணும்னா எனக்கு மால் வெட்டணும். மால் வெட்டணுமா? மால் வெட்டினா தான் சார் அவரை பார்க்க முடியும். சரி, நான் போகும்போது தரேன். இவ்வளவு ரீஜெண்டா இருக்கீங்க, தமிழ் தப்பா பேசுறீங்களா? தப்பா? போகும்போதுன்னு சொல்லக்கூடாது, போக சொல்ல. போக சொல்ல தரேன். வாட் இஸ் நேம்? உன் பேர் என்ன? என் பேர் ராஜகோபால், நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். அதிசல் மேஜரா? ஏங்க சார், அங்க போட்டு கொடுத்துடாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன மன்னிச்சிருங்க. போவ சொல்ல கவனிக்கிறேன். நான் போய் அவங்க சொல்லிட்டேன், உங்களை கூப்பிடுறேன். என்ன இந்த தமிழே பேச மாட்டேங்கிறான்? ஏய் ஜெய். டேய் ராஜு, என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ? நான் வேலூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்டா. அடப்பாவி, நான் இங்கதான்டா பல வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கேன். அப்படியா? காலேஜ்ல பார்த்தது. செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டேல்ல? முதலாளி கூப்பிடுறாரு. ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல விட பார்த்து சொல்றேன். ஆமா, இப்படியே சொல்லி இந்த ஒரு மாசத்துல மெட்ராஸ் பூரா சுத்தி காமிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு. சரி, சாராய கடை பக்கத்துல பாரு. இப்பெல்லாம் பாதி சாராய கடைங்க கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கு. அப்படின்னு பாத்துறேன் சார். அப்போ என்னையா தலைய சொருகிற? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? இந்த 2 ரூபா நல்ல ஷாம்பு வாங்கி தலையில தேய்ச்சிக்க. என்ன சார் 2 ரூபா கொடுக்குறீங்க? என்ன? ஒரு வீடு காட்டினாலே 10 ரூபா சார். 5 வீடு காட்டுறீங்க இன்னைக்கு. ஆமா, இது மாதிரி வீடு காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல 500 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேன். கொஞ்சம் சவகாசமா வேணும் போ. ஏன் சார் யாருக்கு வயித்துல அடிக்கிறீங்க? பெருசா போ. டேய் ராஜகோபால், என்னடா இங்க என்னடா பொறுக்கிட்டு இருக்க? என்ன வழுக்கு தனியா வச்சுட்டு போறான்? வீடு காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறான்டா. டேய் வீட தேடிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னடா இத பத்தி. நீ வீட்டு புரோக்கரா? டேய் இந்த கிண்டல் தானே வேணான்றது. இப்ப எங்க தங்கி இருக்க? மகாலட்சுமி லாட்ஜ்ல. மகாலட்சுமி லாட்ஜ்ல? அடப்பாவி, செலவு கட்டுப்படி ஆகாத. அதுக்காக பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்றியா? இத பார், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என் வீட்டுக்கு வந்துரு. பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா, வசதியா இருக்கும். ஏய் டேய்
வீடு கிடைக்கிற வரைக்கும் வந்து தங்கிக்க தானடா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஆமா, லாட்ஜுக்கோட வாடகை கொடுக்குற? டெய்லி 30 ரூபா. எனக்கு 20 ரூபா கொடு போதும். ஏய், தமாஷுக்கு சொன்னடா வரல. ஏய், ஏண்டி அதை நிறுத்தின? பாத்தா இது காட்டு கூச்சல் எவ கேப்பா? நாட்டுப்புறம் இதோட அருமை உனக்கு என்னடி தெரியும்? இந்நேரம் இந்த உலகம் பூரா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டாலும் 7 14 லோகமும் கேட்கட்டுமே. நான் தமிழச்சி, தமிழ் பாட்டத்தான் நான் கேட்பேன். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. நிறுத்துனீங்க? எனக்கு இந்த பழைய பஞ்சாங்கமே பிடிக்கல. என்ன சொன்னீங்க? பழைய பஞ்சாங்கமா? பஞ்சாமிர்தங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம். ஏண்டி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்ப நீ பிறந்து கூட இருக்க மாட்ட, எப்படி ரசிக்கிற? எங்க அப்பா கிட்டப்பா, பாகவதர், மகாலிங்கம் இவங்க பாட்டத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் இத கேட்டு கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா, பெரிய ஞான பரம்பரை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா பேரு முனுசாமி, ஆனா கிட்டப்பான்னு மாத்திக்கிட்டாரு. பெரிய டிராமா ஆக்டர். எங்க அம்மா பேரு பட்டம்மா, பெரிய பாடகி. எங்க பெரியண்ண கோவிந்தராஜ், சின்னண்ண சவுந்தரராஜ், எங்க பெரியக்கா வசந்தகுமாரி, சின்னக்கா சுசீலா, நான் ஜானகி. ஐயோ, ஏன் ஜேசுதாஸ், பாலசுப்ரமணியம், சித்ராவெல்லாம் விட்டுட்டீங்க? என் தலை எழுத்து. ஸ்பெஷல் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த உன் மேல ஆசைப்பட்டு என் மாமாவை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இத பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஊரூரா என் பின்னாடி அலைஞ்ச போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? இனிமே இந்த வீட்டுல பழைய பாட்டு தான் கேட்கணும், அவ்வளவுதான். நோ, அது நடக்காது. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். விளக்கு வைக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, இன்னவோ பார்க்காத மாதிரியே பேசுறிய. அம்மாடிய படுக்கைக்கும் பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டாதம்மா. அப்படித்தான் நான் பாப்பேன். முன்னாடி இன்னவோ கமால் காட்டுற. இதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல, நான் ஆம்பளடி. மன்மதலீலையார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம், மன்மதலீலையை வென்றார் உண்டோ நின்மதிவதனமும் நேழ்விழியும் கண்டு. ஓ ரம்பா சுவாமி, நின்மதிவதனமும் நீழ்விழியும் கண்டு என் மதிமயங்கினேன் 3 உலகிலும் மன்மத. ஏண்டி பிச்சைக்காரன் கூட சேர்ந்து டூயட் பாடி என் மானத்தை வாங்குறிய? இது உனக்கே நல்லா இருக்கா? தெருவே கூடி வேடிக்கை பாக்குறேன். தம்பி கதிரேசு, சும்மா சொல்லப்படாதப்பா. உன் சம்சாரம் ரொம்ப பிரமாதமா பாடுது. அடாடாடாடா, கொடுத்து வச்சவையா நீ? பேசாம கச்சேரி பண்ண விட்டுடு. யார் கூட? இவன் கூடவா? ஏண்டா, நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல இருக்கிறவங்க கூட எல்லாம் கச்சேரி பண்றதுக்காகவா? வந்துட்டான் வெண்ணெய் சட்டிக்குள்ள தலையை விட்டுட்டு. போயா, எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போக. கண்ணா, உன் பேர் என்ன? பிச்சை முத்து. எடுக்கிறது பிச்சை, இதுல முத்து வேறையா? உங்க அப்பா அத்தா தீர்க்கதரிசிங்க தான். நீ பிச்சை எடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு. அதான் பிச்சை முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. டேய், இந்தா புடி. மறுபடியும் இந்த பக்கங்கிக்க வந்து பாட்டு கிட்டு பாடின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னா போ. ரொம்ப நன்றிங்க அம்மா. ஐயா கிட்ட சொல்லி ஒரு நாடகம் ஒண்ணு போட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுனா நம்ம 2 பேரும் மார்க்கெட் ரேஸ் ஆயிடும். டேய், நீ இப்ப இங்க இருந்து போல நான் ரைஸ் ஆயிடுவேன். போடி உள்ள போடி. ஐயோ, வாங்க. திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே, திக்குன்னு இருக்குது இல்ல, என்ன விஷயம்? சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான். இதுக்கு முன்னால என்ன பார்த்ததே இல்லையா? ஊருக்கு போனோம், லீவ் வேணும். நான் சொல்லல, ராஜகோபாலி வந்தா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். வணக்கங்க. பொண்டாட்டிய பார்க்க போனோமா, சொல்ல வெக்கப்படுறான். தெரியுது இல்ல, பின்னையே அவரை கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், இவரு இவ்வளவு பாடுபடுறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு தவிக்குதோ. ரொம்ப சரிப்பா, தாய் குலமே சொல்லிடுச்சு. 2 நாள் லீவு தரேன், ஜமாயிச்சிட்டு வா. வந்த உடனே ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சார். வரேன் மேடம்.
மாமா லட்சுமி. யாரு? ராசகோபாலு. ஐயோ வா 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 வா. ஏண்டா வரேன்னு ஒரு கடுதாசி போட்டுக்க கூடாது? என்னமோ தோணுச்சு, படார்னு லீவ் போட்டு வந்துட்டேன். ஏன் மாமா வீடு கிடைச்சிருச்சா? எங்க கிடைக்குது, தேடிட்டு இருக்கேன். வீடு கிடைக்கல? கிடைக்கலையே. என்னடா ஆமா, வீட்டை போட்டுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிவராத்திரி, அதான் நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சாவி புடி. ம். நீயும் குளிச்சிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர். வாமா. ஐயோ. பாட்டி நீங்க முன்னாடி போங்க, அவர் குளிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சுட்டு வரேன். அதுவும் சரிதான். சீக்கிரம் வந்துருங்க. போ பாட்டி போ. சிவனுக்கு தாண்டி ராத்திரி, நமக்கு என்ன? இத பாரு, என் நிலைமை தெரியுமா, விளையாடாத. நான் உனக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு. தப்பா? வரமாட்டியா? கிடையாதா? சட்ட சனியனே, உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பாத்தியா? அந்த கழுவி உன்னையும் சேர்த்து கழுவி ஆக்கிட்டா. நீ சரிப்பட மாட்டமா? நான் போறேன். வந்தது வேஸ்ட், டிக்கெட் வேஸ்ட். என்னடி மாமா? ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்னம்மா? 4 பேர் என்ன துரத்திட்டு வராங்க. எங்க? ஐயோ யோ, யாரியா நீங்க? சிவராத்திரி அதுமா ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு வரீங்க? யோ, சோப்பு தரவாத பண்ணாதியா, எரியும். என்னங்க இது? ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்காங்க. வாங்க ஓடிடலாம். Come on, சீக்கிரம். நில்லுங்க, வாங்க போலாம். ஐயோ பலருக்கு பலருக்கு. சீக்கிரம் ஓடுங்க. நில்லு நில்லு நில்லு. இதுக்குள்ள போயிடும். வாங்க. இது ஹோட்டல்மா? வாங்க. ஐயோ வாங்களே. என்ன அண்ணாத்த ஹோட்டலோட போயிட்டாங்க? எங்க போட போறாங்க? எப்படி வெளியில வந்து தானடா ஆகணும். என்னங்க பொறுக்கி பசங்க அங்கேயே நிக்கிறாங்க? இப்ப புரியுதா? அவங்க வெறி பிடிச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப மாத்திரம் நம்ம 2 பேரும் வெளியே போனோம், உயிருக்கே ஆபத்து. அதனாலதான் ரூம் போட சொன்னேன். என்னத்த ரூம் போட சொன்னீங்களோ? சாப்பாடு கேட்டேன், அன்டைம் தான். சிவனுக்கு மட்டும்தான் ராத்திரின்னு சொன்னேன். இல்லடா உனக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டாரு. சாப்பாடும் போச்சு, தூக்கமும் போச்சு. சிவபெருமானே, என்ன ஏப்பா இப்படி சோதிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணு சொல்லு. ஐயோ என்னங்க இது? காயம். அதெல்லாம் இல்லைங்க. உன் கண்ணுக்கு தெரியாதியா? ஐயோ அது உள்காயம். என்ன கையெடுங்க, please, சொன்னா கேளுங்க. ஐயோ லட்சுமி. ஐயோ சார், இதுல ஒரு ரூபாய் போடுங்க. ரூபாயா? மாமா இதுல ரூபாயா? சார், இதுல ஒரு ரூபாய் போடுங்க. எதுக்கு ரூபா? நான் எப்ப தப்பு பண்ணாலும் இதுல ஒரு ரூபாய் போடுறது வழக்கம். என் கூட தப்பு பண்றவங்களும் ஒரு ரூபாய் போடணும். அது என் பிரின்சிபல். அப்படியா? நான் தப்பு பண்றதா இல்ல. என்னது? ஆமாமா, நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்படியா? ஒரு 300 ரூபாய் எடு. 300 ரூபாயா? என்ன விளையாடுறியா? எதுக்கு 300 ரூபாய்? அது என் ரேட்டு. ரேட்டா? ஐயோ, நீ இப்படிப்பட்ட பொண்ணு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவியே செஞ்சிருக்க மாட்டேன். ஆளை விடுமா, நான் போறேன். இங்க பாரியா, உன் உயிர் பெருசா 300 ரூபாய் பெருசான்னு முதல்ல யோசனை பண்ணிக்க. அதுக்கப்புறம் பரப்படத்தை பத்தி நீயே முடிவு பண்ணிக்க. அடி பாவி, என்ன வசமா மாட்டி விட்டியே. சரி, நான் வெளில போய் படுத்துக்கிறேன். ஓகே? நீ எங்க படுத்தா எனக்கு என்ன? மீட்டர் போட்டா பணம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு வேற ஆளை பாரு, நான் வரல. யோ இத பாரியா, இப்ப மாத்திரம் நீ பணத்தை குடுக்கல, உனக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸா? எங்க யூனியன்ல இருந்து. யூனியனா? அது சரி. இப்ப எதுக்குதான் யூனியன் வைக்கிறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? இது சாதாரண யூனியன் இல்லையா, ஆல் இந்தியா யூனியன். ஃபெடரேஷன் ஆபீஸ் பாம்பேல இருக்கு. உனக்கு உதவியும் செஞ்சு பணத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு பத்தியா? என் நேரம். யாரது? போலீஸ். போலீஸா? ரூம்ல யாரும் இல்ல. உள்ள யாரு இல்லங்கறத நான் வந்து பார்த்து சொல்றேன். கதவை திறக்க போறியா இல்ல உடைச்சிருவேன். ஐயோ, சீக்கிரம் வாங்க சார், வாங்க. யாரு இல்லையா? ரேட்டு சார், இதுதான் கையும் களவுமா பிடிக்கிறது. எவ்வளவு ரேட்டு? 300 ரூபாய் சார். டூ மேட்ச். என்ன ரேட் எல்லாம் ஏத்தி விட்டுருக்கிற? அப்பாவியா இருந்தா இவளுக கறந்துருவாளுகளே. இவ யாரு புதுசா இருக்கு? உன் ஹெட் ஆபீஸ் எங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க.
எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவர் என் ஹஸ்பண்ட். இத பாருங்க தாலி. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பார்த்தவன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. யோ, உன் பேர் என்ன? ராஜகோபால் சார். இது உன் மனைவியா? இல்ல சார். இல்லையா? ஆமா சார். ஆமா. என்ன ஏன் நொல்ல என்ற ஆமான்ற வளர்ற? உன் ஊர் அது? வேலூர். வேலூரா? வேலூர்காரனுக்கு மெட்ராஸ் ஹோட்டல்ல என்ன வேலை? இங்க என்னோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. கம்பெனி பேர் என்ன? சைனோரா கேசட். ஓ, யூ மீன் கிருஷ்ணனோட ஆபீஸா? என்னோட முதலாளி சார். ஐ சி. ஜஸ்ட் a minute. யோ சார், மற்ற ரூம்கள்ல இருக்கிற கழுதைகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் வேன்ல ஏத்துங்க. இந்த வந்துடுறேன். பெண் பாவம் பொல்லாதும்பாங்க, என்ன பண்றது, கடமையாச்ச. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல சாந்தி லாட்ஜுக்கு ரைடுக்கு வந்தேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் இன்னொரு பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எது ராஜகோபாலா? ஊருக்குள்ள போயிருக்கான், அங்க எப்படி? இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு நேரா நம்ம பங்களாக்கு வர வேண்டியதுதானே? போய் இந்த லாட்ஜ் தானே கிடைச்சது உனக்கு? ஏம்மா, உன்ன மாதிரி ஒரு கற்பு கரைசி இந்த மாதிரி இடத்துல காலடி எடுத்து வைக்கலாமா? கிருஷ்ணன், அப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்மையான தம்பதிங்களா? ஆமா சார். ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு பர்மிஷன் போட்டவன் அழைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் சார். சார், இவ பொண்ணே இல்ல சார். அப்புறம் ஏன் இவன் கல்யாணம் பண்ணா? அது இல்ல சார், இவ தெய்வம். மீரா, ஆண்டாள், இந்த ரேஞ்சில இவ ஒரு சிறந்த பக்தை. முகத்தை பாருங்க சார், அப்படியே தவக்களை தாண்டவ மாட்டுது. சாரி ஃபார் தி ட்ரபிள். முதல்ல நீங்க இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குங்க. அதுக்கு அவசியமே இல்ல. என் வீட்டுல கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் கிடக்குது. வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சார் அனாவசியமான சிரமம்? நான் இவங்களை ஊர்ல கொண்டு விட்டு நான் மட்டும் தனியா வந்துடுறேன். அதுதான் நடக்காது. இந்த புண்ணியவதியை எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் வந்து ஊர்ல சொல்லாம இவங்களை. பரவாயில்ல, லெட்டர் போட்டா போதும். ஐயோ, ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும். போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன். இங்க எல்லா வசதியும் இருக்கு. பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு. இங்கே நீ தனி கொடுத்தனத்தை ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜமாய்ச்சிரு. ஏன் நெளியுற? மார்னி வந்து பேசுறேன். விஷ் யூ ரியல் குட் நைட். காலையில எல்லாம் டீடைல்டா என்கிட்ட சொல்லணும். என்னங்க? என்ன பெட் சூப்பரா இல்ல? இத சொல்லதான் கூப்பிட்டியா? எனக்கு தூக்கம் வருது, வாங்க. இந்த பாரு, இந்த கொஞ்ச வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். நீ இங்க படு, நான் ஹால்ல போய் படுக்கிறேன். என்ன மனுஷயா நீ? சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? நான் சிவாஜி நடிச்ச சொர்க்கமே பாத்திருக்கேன். எனக்கு இது தேவையில்லை, நான் வரேன். என் ரேட்டை கொடுத்துட்டு போ. ரேட்டா? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் 50. குட் நைட். குட் நைட் இல்ல, பேட் நைட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நீ கிளம்பிடணும். ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என்ன உன் சம்சாரம்னு சொல்லில கூட்டிட்டு வந்திருக்க? உன் முதலாளி கேட்ட என்ன சொல்லுவ? மை காட், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? கொஞ்ச நாளைக்கு என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா? வைஃப் மாதிரி தானே, நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும்? கவலைப்படாத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கட்டி விட்டுறேன். இத பாரியா, நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவ. என் டைமை வேஸ்ட் பண்ணிடாத. ஆமா, இத பாருமா, நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஏதோ அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? பத்மா. ஓகே. புள்ளியாரப்பா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. எங்களோட எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும். உன்னைத்தான் நம்பி இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதை மறந்துடாத. என் பாட்டி, குழம்புல உப்பே போடலையா? உப்பு போடலையா? மறந்துட்டேன் போல இருக்குப்பா. என்ன பண்றது?
வயசாயிடுச்சு. சாப்பிடு. என்னடா துப்புற? அத்தனை உப்பையும் அள்ளி கொட்டிட்டியா? உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு ஏன்டா கோச்சுக்கிற? இப்ப பாரு, சரி பண்ணிடுறேன். இரு. என்ன? ஐயோ, ஏன்டா 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 எந்திரிச்சிட்ட? ஏன் பாட்டி இப்படி கொடுமை பண்ற? ஏன்பா, நான் என்ன சின்ன பொண்ணா? வயசாயிடுச்சு, ஞாபகம் வரது ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. தெரியுது இல்ல, சமையலுக்கு ஒரு சமையக்கார வச்சுக்கனா கேட்க மாட்டேங்கிறிய. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ கேக்குறியா? எனக்கு ஏத்த மாதிரி நல்ல அழகா வசதியா படிச்ச பொண்ணா பாருங்கறேன். அட ராசகோபாலு, கண்ணு ராசகோபாலு, உங்க அப்பனோட கூட பிறந்தவ உனக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து போட்டு போயிருக்காளப்பா. 5ஆம் கிளாஸ் படிச்ச அந்த பட்டிக்காட்டு பொண்ணு என்ன கட்டிக்க சொல்றியா? அட்லீஸ்ட் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா அது மரப்பாச்சி பொம்மை மாதிரி. அப்பா அவ ஒல்லியா தாண்டா இருந்தா, இப்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு உங்க மாமா கடுதாசி போட்டிருக்காரு. என்னோட வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கிலீஷ் பேசணும், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கணும். இதுதான் உன் முடிவா? திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, வரேன் கழுவி. அடியே அவையாப்பா, வாயாப்பு, அலமேலு, சௌபாக்கியம், எல்லாரும் இங்க வாங்கடி, வாங்க. வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. என்னத்த? இன்னைக்கு என்ன விஷயம்? நேத்து பிறந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, அவன் நாட்டு புறமா பட்டாத்து பொண்ணுதான் வேணுங்கிறான். இவன் நடவண்டி தள்ளிக்கிட்டு இருந்தப்பவே இவனை பெத்தவங்க ஒருத்தர் பின்னால ஒருத்தரா இந்த உலகத்தை விட்டே நடைய கட்டிட்டாங்க. இவனை நான் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்தேன். எப்ப பார்த்தாலும் மூக்குல சளி ஒளிவிக்கிட்டே இருக்கும். மூச்சு இழுத்தா உள்ள ஓடும், மூச்சை விட்டா சளி மூக்குல கொத்தையா அப்படியே தொங்கும். கண்டதை தின்னுட்டு அடிக்கடி பேதியாகும். வீடு பூரா அசிங்கம் பண்ணி வைப்பான். இந்த திருட்டு பயலுக்கு எந்த சிறுக்கி கழுத்து நீட்டுவா? என் பேத்திய விட்டா. செத்து போன என் பொண்ணோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றல. என்ன இவன் நல்லா இருப்பானா? உருப்பிடுவானா? வாழ்வானா? பாட்டி போரும் பாட்டி, ஒரு குட்டிய மானத்தை வாங்காத. சின்ன வயசுல நான் மூக்கு குடிஞ்சது பேதியானது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியணுமா? உள்ளவா பாட்டி? முடியாது, வர முடியாது. நீங்களே சொல்லுங்க, இவன் செஞ்சது நியாயமா? இல்ல. ஐயோ சரி பாட்டி, நீ சொன்னா லட்சுமி என்ன? லட்சுமியோட அம்மாவையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். அட பாவி, அவ என் வயித்துல பிறந்த என் மகடா. நீ அவளுக்கு மருமகன்டா. சரி பாட்டி, உள்ளவா பாட்டி. லட்சுமி கட்டிக்கிறியா? அப்படிதான் வலிக்கு. அடே ராசகோபாலு, இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம் பாட்டி, இப்பவே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அரிக்குது. உள்ளவா பாட்டி. உள்ள போ, நான் வந்து சொல்லிறேன். ஏ ராசா, எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா? வரேங்க. என்னடி ஏண்டி நிக்கிறீங்க? ஏண்டி இங்க என்ன மோடி வித்தியா காட்டுறாங்க? அடி பொங்கடி, வேலையை தவளுங்களா வந்துட்டாளுங்க. ஊரா விட்டு விஷயம்னா ஆளா பறக்குறாளுங்க. பொங்கடி நாய்ங்களா. பாடி அங்க பாத்தியடி ஒரு மாப்பிள்ளைய, பாடி பக்கத்துல பாரு. என்னடா பொண்ணு மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க? நல்லா நிமிர்ந்து உட்காரு, எல்லாரும் உன்னை பாக்குறாங்கல்ல. ராசகோபாலு, லட்சுமி ஒளிஞ்சிருந்து உன்னையே பாத்துக்கிட்டு இருக்காடா. நீ இப்பவே நைசா பாத்துக்க. பாரு, அங்க பாருடா. என்ன என்னடா பாட்டி, பொண்ணு கிளிமா இருப்பான்னு சொன்னேன், மூக்குதான் வளைஞ்சிருக்குன்னு பார்த்தேன். இப்படி பல்லும் போஷமா வந்து நிப்பான்னு சொல்லவே இல்லையே பாட்டி. அவ பல்ல பாத்தியா? ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல இருக்கு. என்னது தேங்காயா? ஏண்டா உனக்கு என்ன கண்ணா கெட்டு போச்சு? ஐயோ, அவ பல்லு முத்தடிக்க வச்ச மாதிரி அப்படியே அழகு சொத்துதுடா. பாருடா பாருடா பாரு. ஐயோ பாட்டி, என்ன? முதல்ல உன் கண்ணாடியை மாத்தணும். எதுக்கு மாத்தன? நீ சரியா பாக்கல. யாரு? அந்த பள்ளியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பள்ளியா? வாயில போடு. பொண்ணு வர பாராடா, நல்லா பாத்துக்க. வந்துட்டா வந்துட்டா, வரா வரா. பாரு, குடு குடு. ராசகோபாலு, பாருடா, பொண்ணு காப்பிய வச்சுக்கிட்டு நிக்கிறாள்ல. இந்த பாரு, இப்பவே நல்லா பாத்துக்க. அப்புறம் என்கிட்ட பாக்கலன்னு சொல்லக்கூடாது. பாரு.
லட்சுமி படப்படா கொசரட்ட பயல கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டானே. சரி சரி வாங்க வாங்க. பாபா நீங்களா? என்னடா பண்ற? வா வா. இப்படி கட்டில்ல 2 பேரும் எதிர எதிர உட்காருங்க. உட்காருங்க. நேரா உட்காருடா. உட்காரு. கால சம்மணம் போட்டுக்க. நீ இந்தா. அப்படித்தான். இந்தா இந்தா இத புடி. என்ன இவ்வளவு பெரிய சாத்துக்குடி? எதுக்குது? பூ பந்துடா. இத இப்ப நீங்க 2 பேரும் பந்து விளையாடணும். பந்து விளையாடணுமா? பாட்டி பந்து விளையாடுற நேரமா இது? இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டா? நீ வேற நடுவுல அம்பையர் மாதிரி நின்னுட்ட. அவர் எதுக்கு ஸ்கோர் எது போறாரா? உனக்கு இதெல்லாம் புரியாது. கேவலம் இந்த பந்த விளையாடுறதுக்கு இவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ண? சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்ப நல்ல வேலை இல்லப்பா. இப்ப இல்லன்னா அப்புறம் எப்போ? 2:37 தான் நல்ல முகூர்த்தம். பாட்டி என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. 2:37 வரைக்கும் நான் தாங்க முடியாது. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எங்க 2 பேரையும் தனியா விட்டு நீங்க வெளில போங்க. ராசகோபாலு நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கேட்க முடியாது. இனிமேல நீ சொல்றத கேட்க நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றத கேட்க முடியாதா? முடியாது. முடியாது. முடியவே முடியாது. என்ன போங்க. 6 வருஷத்துல என் புருஷனை முழுசாவே நான் பார்த்தது இல்ல. 7வது வருஷம் என் மாமியாக்காரி மண்டைய போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏன் பெரியவங்க கிட்ட ஒரு மட்டு மரியாதை அப்படி எல்லாம் இருந்தோம். அது அந்த காலம். அந்த காலம் ஐயோ போரும் பாட்டி போரும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ட 10 வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல போட்டு நான் அடிக்காத பாட்டி. ஏ ராஜா நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்? என் நேரம் அது இல்லடா உன் நல்லதுக்குடா. பெரியவங்களை மதிச்சு நடந்தாதான் இளச்சுகளுக்கு நல்லது. சரி சரி நீ உள்ள போ. நான் தான் வந்துடுறேன். தயவு செஞ்சு உள்ளவா பாட்டி. வந்துடும் என் கண்ணு. கண்டிப்பா வந்துரு. ஓ கண்ணு. அப்புறம் ஏண்டி நிக்கிறீங்க? அதான் முடிச்சு போச்சுல்ல. ஏண்டி அக்கா போறோம்னா தூக்கம் கூடவா கலைஞ்சு போயிடு. வாங்க வாங்க போய் தூங்குற வேலையை பாருங்க. பந்து ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. என்னடா இப்படி ஆடுறீங்க? ஆடவே தெரியல. நான் வருமா நான் ஆடி காட்டுறேன். அப்படி போடு. மெதுவாடா. பூ பந்து முரட்டுத்தனமா வீசினா கசங்கி போகும். கொண்டாட்டியும் அப்படித்தான். அடடா என்ன தத்துவம். அப்படி புல்லு இருக்குது. ஏன் பாட்டி தாத்தா உங்ககிட்ட அந்த காலத்துல நிறைய விளையாடி இருப்பாரோ? போடா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் பாட்டி நியாயமா இந்த பந்த கொண்டாட்டிக்கிட்ட தானே ஆடணும்? ஆமா ஏன் கேக்குற? இல்ல அவ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கியேன்னு கேட்டேன். இது எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுக்குறேன்டா. ஏமாடி நீ வா வா. ஆமா வாடிமா. இந்த ஆடு 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 நீ அட பாத்துடா. ஐயோ 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 என்னமா கடிச்சிருச்சு? கடிக்குதுமா கடிக்குதுமா கடிக்குதுமா. மாமா பாட்டி என்னமா கடிச்சிருச்சு மாமா. போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க மாமா. சகுனமே சரியில்லையே. ஐயோ பாட்டி அப்படி எதுவும் சொல்லிடாத. பாட்டிய எதுவுமே கடிக்கல. தலை சுத்துதே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ சுத்துதே சுத்துதே. போங்க. ஐயோ பாட்டி இங்க பாரு எதுவுமே இல்ல. உன்னை ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தா அது இங்கேயே விழுந்து செத்துரும். அது பூச்சியா இருக்காதுடா. பூச்சிக்கு என்ன இவ்வளவு பெரிய வாயா இருக்குது? கைய கொண்டா இந்த பாரு இப்படி இப்படி கவிச்சுடா. அதெல்லாம் இல்ல, அது பாம்புதான். ஐயோ நல்ல பாம்பா தான் இருக்கும். விஷம் ஏறுதுடா விஷம். ஐயோ ராசகோபாலா நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவேன் போல இருக்கே. சொல்லாதீங்க ராசகோபாலு. அங்க பாருடா உன் தாத்தா வர்றாரு. சும்மா இரு பாட்டி. நீ எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் இன்விடேஷன் கொடுத்துருக்க. யாரும் வரல. இல்ல என்ன கூப்பிடுறாருடா. நான் உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணன் ஆயிடும் போல இருக்கு. பேசாத உண்மையை சொல்லிடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் நைட் பாட்டி தாத்தாவை போ சொல்லிடு. உன்னை எதுவுமே கடிக்கல. கடிக்கலையா? இந்த வலி வலிக்குதே. கடிக்காமையா வலிக்கும்? கிண்டினாலும் வலிக்குமே. என்னது? ஆமாம் பாட்டி. இருட்டுல லட்சுமின்னு நினைச்சு நான் தான் கிண்டிட்டேன். அடிங்கொப்ப மோன. ஏண்டா நீ கிள்ளனியா?
ஏண்டா நிஜமா சொல்ற? மறுபடியும் கிள்ளி காமிக்கிட்டா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். அட பாவி, என்னையே இப்படி கிள்ளுனியே, என் தங்கத்தை கிள்ளிராதடா. சேச்சே, நான் லட்சுமி இந்த மாதிரி கிள்ள மாட்டேன், லேசா கிள்ளுவேன். கிள்ளுவிய திருட்டு பையவன் அப்படித்தான். சரி சரி, நீங்க பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடுங்க, நான் அப்படி உட்கார்றேன். பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடணுமா? ஏன் இடைவேளைக்கு பின் ஆட்டம் தொடருமா? நேரம் பறக்கும் பந்து பறக்கும். பாட்டி பாட்டி, நேரம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. ஐயோ ஏன்டா கத்துற? இதோ 2:37 ஆயிடுச்சு. கமான். நிஜமாவா? உன்னை நான் நம்ப மாட்டேன். சாமி சாமி சாமி, வந்துட்டேன். வாங்க வாங்க. இவன் கடியாரத்தை திருப்பி வச்சாலும் வச்சிருப்பாங்க. கடியாரத்துல மணி என்ன சொல்லுங்க? முகூர்த்த வேலை வந்து அப்பா ரொம்ப தேங்க்ஸ். சர்வமங்கல சித்திரஸ்து. தன்யனானே சுவாமி. கிளம்புங்க, தட்சிணை காலையில் தரேன். பாட்டி என்னடா? இருடா, என்ன அவசரம்? தள்ளு. அம்மாடி, பய முரட்டு பய. என்ன கிள்ளுன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது முரட்டுத்தமா நடந்துக்கிட்டா ஒரு குரல் கொடு, நான் கதவுக்கு பின்னாலதான் படுத்திருப்பேன். என்ன பூட்டை நல்லா பூட்டி சாவியை வெளில எரிஞ்சிட்டேன். கவலையே படாத. உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் நீ சொன்னேன்னு வச்சுக்க. ஐயோ லட்சுமி, என்ன மாமா, இதுல 1 ரூபாய் போடுங்க. 1 ரூபாயா? இதுலயா? எதுக்கு? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா வெக்கம் உனக்கு? ராசகோபாலு வந்துட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம லட்சுமி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் 1 ரூபாய் மேனிக்கு 1 வருஷத்துக்கு பணம் சேர்த்து திருப்பதி உண்டியல போடுறதா வேண்டிக்கிட்டாளாம். அதுக்கு தான் கேக்குறா. போட்டு போட்டு தினம் 1 ரூபாய், மாசத்துக்கு 30 ரூபாய், வருஷத்துக்கு 365 ரூபாய். என்னால முடியாது, பட்ஜெட்ல அடிக்கும். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, இது தெய்வ காரியம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு பாட்டி, ஆளை விடு. இப்ப நீ உண்டியல்ல காசு போட போறியா இல்லையா? முடியாது. அடே 1 ரூபாய் காசுடா. 1 ரூபாய் காசு போட இவன பப்ளிக் டெலிபோன் பூத்தா? முடியாது முடியாது, முடியவே முடியாது. ஐயோ பாட்டி, நீ பாட்டுக்கு வாசல்ல போய் மார்னிங் ஷோ ஆரம்பிச்சிடாத. 1 ரூபா தானே, அதுக்குள்ள பெருமூச்சு வாங்கிட்டியே. அப்படி வா வலிக்கு. 1 ரூபா போடுறேமா? போடு. என்ன உண்டி உங்க அப்பா ஜாடியா இருக்கு? நாம போட்டுக்கடா. ஆமா, நீ ஒண்ணும் வேண்டிக்கலையா? வேண்டி இருக்கேன்டா. என் பேரனுக்கு பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சுன்னா கீழ் திருப்பதில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றதா வேண்டி இருக்கேன். மேல இருந்து கீழே உருண்டு வரலாம், ஆனா கீழே திருப்பதில இருந்து மேல திருப்பதிக்கு உருண்டு போறது ரொம்ப கஷ்டமாச்சே. உன்னால முடியுமா பாட்டி? உனக்கு கஷ்டமா இருக்காது? எனக்கு என்னடா கஷ்டம்? உருள போறதே நீதானே. நானா? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு முதலாளி வரப்போறாரு. ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தா இன்னைக்கே முடிச்சு என் டேபிளுக்கு வந்தாகணும். தெரியுதுல்ல? அவங்க உங்க டேபிளை நீட்டா வச்சுக்கணும். முதலாளி பத்தி தெரியுமில்ல? வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். சின்ன தவறு நடந்தா கூட சீட்டை கிழிச்சிடுவாரு. ஓகே? என்னையா புது மாப்பிள, அக்கௌண்ட்ஸ் ஃபைல முடிச்சிட்டியா? சாரி சார், கல்யாணத்துக்கு லீவு போட்டதுனால இன்னும் முடிக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வந்தாகணும். அது முக்கியமான ஃபைலியா? அந்த ஃபைல் இல்லாம நான் பாஸை ஃபேஸ் பண்ண முடியாது. சார் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில கொண்டு வந்துடுறேன். நோ சார், இதை விட்டா வேற வழியே இல்லை சார். சரி, நீ புதுசா கல்யாணம் பண்ணவன், அதனால என் பர்சனல் ரிஸ்க் எடுத்து உன்னை பர்மிட் பண்றேன். ஆனா நாளைக்கு காலையில ஃபைல் என் டேபிள் மேல இருந்தாகணும். ஓகே? என்ன பாட்டி இவ்வளவு நேரம்? கூட்டமா இருந்துச்சுமா. பாட்டி பாட்டி, நான் ஒரு நல்ல கனவு கண்டேன், அதுவும் விடிய காலையில. அப்படியா? காலையில காண்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன கனவு கண்ட? கனவுல ராமர் வந்தார் பாட்டி. யாரு? இந்த வெண்ண கடைக்காரனா? அது இல்ல பாட்டி, சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கனவுல வந்தாரு. நிஜமாவா? தினமும் ராமஜெயம் எழுதுன்னு சொன்னாரு. எம்மாடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இத மாமா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? அடிப்பொடி கிண்டல் பண்ணுவான். சரி சரி, இன்னைக்கு நல்ல நாள், உடனே எழுத ஆரம்பிச்சிடு. சாமி சொல்ல தட்டப்படாது. எழுதுறதுக்கு பேப்பர் இல்லையா பாட்டி? நல்லா இருக்கு. பேப்பருக்கா பஞ்சம்? இந்த பாரு, கட்டு கட்டா வச்சிருக்கான். இவ்வளவு இருக்கு, இதுல ஏதாவது எழுத. ஐயோ, இதுல ஏதோ எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கு படிச்சு பாரு. போ பாட்டி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அதனால என்னப்பா? இங்கிலீஷ்ல எழுத போற ஸ்ரீராமஜெயம் இந்தா காலியா இருக்கு, இதுல எழுது. சாமியை நினைச்சுக்கிட்டு எழுது, சீக்கிரம் எழுது.
Mm.